அம்மா உலகத்தில் இந்த திரிஷாங்கிற பொண்ணை எத்தனை பேர் தான் கட்டிக்குவாங்க. விஜய் கூட சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவரை விட்டு கட்டாங்களா என்னன்னே புரியலையா? யார் கேட்டாலும் விஜய். நான் கூட தான் திரிஷா மேலே ஆசைப்பட்டுருக்கேன். ஓகே சொன்னால் கல்யாணம் பண்ணிக்குவேன். காந்தராஜுக்கு விஜய் திரிஷா மீது காதல்னு போடுங்களேன். ஏம்மா விஜயவே தாங்கிட்டோம், தனுஷை தாங்க முடியாதா? சிரிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இப்படி தான் செலக்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு என்டி ராமராவுக்கு அடுத்தபடி சினிமாவிலேருந்து டைரெக்டாக ஆட்சிக்கு வந்தது விஜய் ஒருத்தர் தான். அப்படி ஜனநாயகம் படம் ஊத்திக்கிச்சுங்கிறாங்க. சுத்தமாக ஈக்காக்கா இல்லைங்கிறாங்க. ஆக அவருடைய செல்வாக்கு இல்லை. அவர் திணிக்கப்பட்ட தலைவர். அந்த பதவி அவர் மேலே திணிக்கப்பட்டிருக்கு. அவரை மக்கள் மேலே திணிச்சு அதனால தான் தனுஷ் என்ன பண்ணுவான்னு தெரியாது. என்ன அந்த பொண்ணை விட்டா ஆளே கிடையாதா? ஆக என்ன அதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? கடைசியாக மக்களை கவர்ந்த ஒரு கதாநாயகியாக தமிழ் சினிமாவில் இருப்பவர் திரிஷான்னு தெரியுது. வேறு யாரை பற்றி செய்திகள் இல்லை. தனுஷும் அவர் தான் லவ் பண்ணுறாருங்கிறீங்க. ஆஜா ஷெரீஃபும் அவர் தான் லவ் பண்ணுறாருங்கிறீங்க. ஒன்றும் புரியலையே. அவங்க தான் கடைசியாக இந்த கதாநாயகின்னு அர்த்தம். அதுலேயே உங்களுக்கு இன்னொரு ஆதாரம் கிடைக்குதா? சினிமா போயிடுச்சு. திரிஷா தான் தமிழ் பட உலகத்தினுடைய கடைசி கதாநாயகி. சொல்ல முடியாது. அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், ஜெயலலிதாவாக இருக்கலாம். திரிஷா அவர்களா? ஏற்கனவே அவங்க வந்து அமித்ஷா அவனுடைய கடைக்கன் பார்வை அவருக்கு மேலே பட்டுச்சுன்னா அவங்க வரணும்னு நினச்சாங்கன்னா வந்துட்டு போகிறாங்க. சினிமாவில் கிடைக்கிற விளம்பரத்தை வச்சு காசாக இது பண்ணலான்னு தொடர்ந்து விளம்பரத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஆசை அவங்களுக்கு இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா சிவகார்த்திகேயன் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சிவகார்த்திகேயனை பற்றி டெய்லி செய்தி. இன்றைக்கி சினிமா இல்லை, சினிமா அழிஞ்சு போச்சு. ஆனால் சிவகார்த்திகேயனை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு படத்துக்கு 6 கோடி ரூபா அவங்க தெரியுமா? சிவகார்த்திகேயன் தனுஷெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டு இருந்தார். நீ காணோம். ஆனால் சினிமா இல்லை. தியேட்டர்ஸ் எங்கே இருக்குது? சில பத்திரிகைகளில் கவர்ச்சி படங்கள்லாம் போடுறாங்க. பார்த்தா வேடிக்கையாக இருக்குது. எதுக்கு கவர்ச்சி காட்டிக்கிட்டு இருக்காங்க? அதை காட்டி என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு சினிமா சான்ஸு கிடைக்க போகிறதுக்கு உடம்பா காட்டுறத தவிர இன்னும் லாபம். ஆனால் இன்றைக்கி சினிமா இல்லை. உலகம் முழுவதுலேயும் சினிமா அழிஞ்சிருச்சு. இப்போ எஸ்.ஏ. சந்திரசேகரன் இருக்கார், விஜயோட அப்பா. அவர் தான் கட்சி ஆரம்பித்தார். ஜெயலலிதா ஒரு மிரட்டினவுடனே கட்சியை மூடிட்டு ஓடிட்டார் விஜய். அன்றைக்கி ஓடினவர். இப்போ அமித்ஷா மிரட்டினவுடனே கட்சி ஆரம்பித்து அரசியலில் வந்து உட்காந்துருக்காரு. அவங்க அப்பாவுக்கு என்ன மரியாதை இருக்குது? அது மாதிரி தான் ரஜினி வந்து தனுஷுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த எஸ்.ஏ. சந்திரசேகர் மாதிரி தனுஷ் பின்னாடி ரஜினிகாந்த் இருக்கார். அவ்வளோதான். இனிமேலாம் வரதெல்லாம். அப்போ தனுஷ் அவர்கள் வந்தால் பின்னாடி பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இந்த குழுக்களோட தான் சேர்ந்து இருப்பார். யார் வேணாலும் இருக்கலாமா? இப்போ தனுஷுக்கெல்லாம் பணம்லாம் நிறையா இருக்குது, உட்காந்து சாப்பிட்லாம். தேவையில்லாமல் அரசியலுக்கு வர்றாருனாக்கா அவரை பயமுறுத்துறாங்கன்னா. வணக்கம் சார். தொடர்ந்து இப்போ வந்து சினிமால இருந்து அரசியலுக்கு நடிகர்கள்லாம் வருகை தந்துட்டு வர்றாங்க. அந்த வகையில் அப்போலேருந்து எம்ஜிஆர்ல இருந்து, விஜயகாந்த்ல இருந்து, சரத்குமார் இப்படி வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து சிஎம்மா போய் இருக்காங்க. அதுக்கப்புறம் தனுஷ் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு கொடி வேற அறிமுகப்படுத்தி இருக்கு. பட்டுமே ஏம்மா விஜயவே தாங்கிட்டோம், தனுஷை தாங்க முடியாதா? இதுக்குமே விஜய் விடவா நமக்கு ஆள்? சிரிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இப்படி தான் செலக்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு. அதனால் எம்ஜிஆரெல்லாம் சொல்லாதீங்க. எம்ஜிஆர் ஒரு அரசியல் கட்சியில் பொருளாளர்களெல்லாம் இருந்தவர். அரசியலில் இருந்துட்டு அவர் சினிமாவில் நடித்தார். சினிமா வந்து அவருக்கு தொழில், அரசியல் அவருடைய இதாக இருந்தது. அதே மாதிரி தான் ஜெயலலிதா சினிமா விட்டு வெளியில் வந்த பிறகு தான் அவங்க அரசியலுக்கே வந்தாங்க. அதனால் அவங்களாம் சினிமாவுக்குள்ளேருந்து வந்தவங்கன்னு சொல்லவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு என்டி ராமராவுக்கு அடுத்தபடி சினிமாவிலேருந்து டைரெக்டாக ஆட்சிக்கு வந்தது விஜய் ஒருத்தர் தான். மற்றவங்களாம் ஏதோ ஒரு கட்சி நடத்தி அரசியலில் போராட்டமெல்லாம் நடத்தி மக்களுக்காக ஜெயிலுக்கு போய் அப்படிலாம் வந்தவங்க தான். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா பாக்யராஜ், சரத்குமார், விஜயகாந்த் எல்லாருமே தோல்வி தான் நினச்சாங்க. ஒருத்தருமே காரணம். ஆனால் விஜய் அவர்கள் வந்து இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் போராட்டங்கள் எல்லாத்துலேயுமே தனது முகத்தை காமிச்சுக்காமையே சில போராட்டங்கள் அவர் ஈடுபட்டார். முகத்தை மூடிக்கிட்டு அதெல்லாம் சில பேர் மக்களுக்கு தெரியாது. ஆனால் மக்களோட மக்களா இருந்து எல்லா இடத்துலயும் குரல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா சார்பில் சொல்றாங்களே. முகத்தை மூடிக்கிட்டு அவர் போராடினாருங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, தாவேகா காரனுக்கு தெரிஞ்சது, மக்களுக்கு தெரியலையே. அவர் வந்து திணிக்கப்பட்ட தலைவர். அமித்ஷாவினுடைய கருணையினால் வந்திருக்கவர். அமித்ஷா வந்து தமிழ்நாடு வந்து திராவிட இயக்கங்கள் பிடியிலிருந்து வெளியில் வரணும்னு முடிவெடுத்தார். ரஜினிகாந்தை பிடிச்சி பார்த்தாரு, விஜயகாந்தை பிடிச்சி பார்த்தாரு, எல்லாத்தையும் பிடிச்சி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கலை.
இவர் ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபா வாங்குறேன்னாரு. ஈடியில் உள்ள தள்ளுவேன்னாங்க. என்ன பண்ணார், கட்சி ஆரம்பிச்சிட்டார். அவரை கொண்டு வந்து சீஃப் மினிஸ்டராக உட்கார வச்சுட்டாங்க. எழுதி படிக்கிறார். இப்போ பத்திரிக்கையாளரை சந்திக்கிறது இல்லை, கேள்விகளுக்கு பதிலெல்லாம் வேடிக்கையாக இருக்குது. ஒரு முதலமைச்சருக்கு இருக்க வேண்டிய எந்த தகுதியுமே அவர்கிட்ட நம்ம பார்க்கல. இப்படி வச்சுக்கிட்டு கையை வச்சுக்கிறதோ இப்படிங்கிறதோ இதெல்லாம் வந்து வகிக்கிற பதவிக்கு கண்ணிய குறைவான செயல்கள். அதெல்லாமே அவருக்கு தெரியல. ஏதோ வந்துட்டாரு, பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். இன்றைக்கி வரலும் ஆட்சிக்கு வந்து 4 மாதத்துக்கு மேலே ஆச்சு. என்ன திட்டங்களை நிறைவேற்றினாரு யாருக்கும் தெரியாது, என்ன நடந்துருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அது இந்த பட்ஜெட் வருதுங்கிறாங்க, அது பார்ப்போம், வேடிக்கை பார்ப்போம், அதுலேயாவது எதாவது இருந்தால் உண்டு. ஆனால் அவர் வந்து அவர் அறியாமல் அவரே எதிர்பார்க்காத சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டு வந்துருச்சு. என்ன பண்ணுறது தெரியாமல் தடுமாறி சுற்றுறாரு. அமித்ஷா அவருடைய இது பிரகாரம் திராவிட இயக்கத்துக்கிட்ட இருந்து தமிழ்நாட்டிலிருந்து வெளியே துரத்திட்டாருங்கிறது தான் அவருக்கு கிடைத்த வெற்றி. ஆனால் அவர் சூஸ் பண்ண ஆள் விஜய், அது அவர் சரியாக வரல. அதுக்கு ஒரு உதாரணம் இப்போ என்ன சொல்ல, ஆதாரம் என்ன சொல்லலான்னா, அவருடைய ஜனநாயகம் படம் ஊற்றிக்கிச்சுங்கிறாங்க, சுத்தமாக ஈக்காக்கா இல்லைங்கிறாங்க. ஆக அவருடைய செல்வாக்கு இல்லை. அவர் திணிக்கப்பட்ட தலைவர், அந்த பதவி அவர் மேலே திணிக்கப்பட்டிருக்குது, அவரை மக்கள் மேலே திணிச்சிருக்காங்க. அதனால தான் ஒன்றுமே இல்லை. நீங்கள் தனுஷ் என்ன பண்ணுவான்னு தெரியாது. மக்கள்கிட்ட இருந்து சினிமாவில் ஒரு முகமாக தெரிஞ்சவங்க எல்லாமே இப்போ அரசியலுக்கு வர்றது வந்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சினிமாவில் கிடைக்கிற விளம்பரத்தை வச்சு காசாக இது பண்ணலான்னு தொடர்ந்து விளம்பரத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஆசை அவங்களுக்கு இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, சிவகார்த்திகேயன் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சிவகார்த்திகேயனை பற்றி டெய்லி செய்தி. இன்றைக்கி சினிமா இல்லை, சினிமா அழிஞ்சு போச்சு. ஆனால் சிவகார்த்திகேயனை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. அது மாதிரி பல நடிகர்கள் இன்றைக்கி பேரே தெரியலையே நமக்கு. ஒரு படத்துக்கு 6 கோடி ரூபா வாங்கினார் தெரியுமா சிவகார்த்திகேயன்? தனுஷெல்லாம் தூக்கி அடிச்சிட்டு போயிட்டு இருந்தார். இன்னைக்கு காணோம். ஆனால் சினிமா இல்லை. தியேட்டர்ஸ் எங்கே இருக்குது? கோடம்பாக்கம் பிரிட்ஜை இறங்குனீங்கன்னா வரிசையாக ஸ்டுடியோ இருந்தது. ரங்கா ஸ்டுடியோ, பரணி ஸ்டுடியோ, ஏவிஎம்மு, வாகினி, விஜயா, இப்படின்னு மெஜஸ்டிக்கு வரிசையாக ஸ்டுடியோ இருந்தது. எங்கே இன்றைக்கி? ஏவிஎம் அன்றைக்கி போய் பார்க்குறேன், ஹவுசிங் காலனியாக மாறி இருக்குது. கொஞ்சம் நான் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படி பார்த்தேன், என்ன படமெல்லாம் இவங்க எடுத்து விட்டாங்க. இன்றைக்கி இப்படி ஆகிப்போச்சு. அதே மாதிரி மவுண்ட் ரோட்டில் அண்ணா சாலையில் வரும்போது பார்த்தோம்னா சினிமா தியேட்டர் இருந்த இடமெல்லாம் கட்டடங்களாக மாறி இருக்குது. தியேட்டர் ஒன்றா காணும். சத்யம் தியேட்டர், தேவி தியேட்டர், கேசினோ 3 தான் இருக்குது ஹோல் மெட்ராஸ் சிட்டிக்கு, மெயின் சிட்டிக்கு. உடனே கேட்டால் ரோஹிணி இல்லையாம்பிங்க, ஏதாவது எங்கேயோ ஒரு டென்ட்டு கொட்டாய சொல்லுவீங்க. இன்னைக்கு சினிமா இல்லை. இப்போ சினிமா இல்லாததுனால தான் இனிமேல் ஃபியூச்சர் இதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எல்லாரும் அரசியலுக்குள்ள நுழையிறாங்க. நேரம் என்ன பண்ணுறது தெரியல, வந்து மாட்டிக்கிட்டாங்க, இதை நம்பி வந்துட்டாங்க. இது சில பத்திரிகைகளில் கவர்ச்சி படங்கள்லாம் போடுறாங்க, பார்த்தா வேடிக்கையாக இருக்குது. எதுக்கு கவர்ச்சி காட்டிக்கிட்டு இருக்காங்க? அதை காட்டி என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு சினிமா சான்ஸு கிடைக்க போகிறதில்ல. உடம்பா காட்டுறத தவிர என்ன லாபம்? ஆனால் இன்றைக்கி சினிமா இல்லை. உலகம் முழுவதுலேயும் சினிமா அழிஞ்சிருச்சு. ஹாலிவுட் ஒரு காலத்தில் ஹாலிவுட் மூவிஸ்ன்னா வெள்ளிக்கிழமைனாக்கா இங்கிலீஷ் படம் எல்லா தேட்டர்லையும் இங்கிலீஷ் படமாக ஓடும். படிக்கிற காலத்தில் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் அண்ணா சாலை தான் வெள்ளிக்கிழமை சாயந்தரம்னா அண்ணா சாலையில் தான் நாங்கள் இருப்போம் புது இங்கிலீஷ் படம் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி இங்கிலீஷ் படம் எங்கே இருக்குது? ஹிந்தி படம் எங்கே இருக்குது சொல்லுங்கள்? இன்றைக்கி யார் பெரிய சூப்பர் ஸ்டார் இந்தியாவில் சொல்லுங்கள்? பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு சல்மான் கான் நம்ம பார்க்குறோம். அவருக்கு வந்து முக பாவனை சரி, முகங்களும் சரி, ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. அவருக்கு ஏதோ ஒரு பெரிய நோய் தாக்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுகள் வந்துக்கிட்டு இருக்கு. அவரும் சமீபத்தில் ஒரு இடத்துக்கு வெளியில் வந்திருந்தப்பெல்லாம் அவருடைய மூஞ்சி எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காணப்படுது. இது என்ன சார்? சல்மான் கானே எனக்கு சரியாக தெரியாது. அவர் மூஞ்சி எப்படி மறைச்சுன்னு தெரியாது. வயசாவதவருக்கும் 50-60 வயசு இருக்கும் இப்போ. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக அவர் பேர் தான் ஆமீர் கான், சல்மான் கான், ஷாருக் கான், இவங்கெல்லாம் ஒரு செட்டாக வந்தாங்க. எல்லாம் 60 வருஷம் வயசை தாண்டி இருப்பாங்க. அந்த கல்ட்டு ஸ்ப்ரூக்கோ எல்லாம் வந்திருக்கோம்.
முகம் மாறத்தான் செய்யும். ம் இளமை போகுது இல்லை, ரெண்டாவது மேக்கப்பாக போட்டு தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அந்த ஸ்கின்னை ஸ்பாயில் பண்ணிடும். ம் அதெல்லாம் ஒரு ரீசனாக இருக்கும். இல்ல ரீசன்ங்கிறதோட அவங்களோட கர்மா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து ஒரு கர்மா கிர்மாவுக்கெல்லாம் போகல, ஆ அது உங்கள் தலை எடுத்து இல்ல கர்மாவெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய நோய் ஏதோ பாதிச்சிருக்கு. நோய் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைம்மா. ம் வயசான காலத்தில் கண்டிப்பாக முகம் மாறத்தான் செய்யும். 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் மூஞ்சா இப்போ எனக்கு இருக்கு. வயசாக அந்த வயோதிக வரத்தானே செய்யும், தோல் தளரத்தானே செய்யும், தோல் சுருங்க செய்யும். ம் இதெல்லாம் வரும்போது இப்போ குரல்லாம் மாறி போச்சு. அதெல்லாம் வயசு காரணமாக வர்ற கோளாறுகள் இல்லை, மாற்றங்கள் ம் வந்து தான் தீரும். அதை யாரும் தவிர்க்க முடியாது. அந்த வயசான தோற்றம் அவருக்கு வந்துருக்குது, உங்களுக்கு அவர் புரியல, அவ்வளோதான். இப்ப சல்மான் கான் அவர்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 28 ஆண்டுகளுக்கு முன்னாடில இருந்து ஒரு வழக்கு தொடருது. மான வேட்டையாடி அது சாப்பிட்டாங்க. அந்த காலத்தில் நடந்ததுமா. அது இப்ப வர அந்த வழக்கு தொடருது. இதனால அவர் வந்து வெளியில வர்றதுக்கே பயப்படுறாரு. அவர் உயிருக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி இதுவரை சூழ்நிலை இருக்கிறாரு. 28 வருஷத்துமா நடக்கிற ஒரு கேஸு, அது இனிமேல் நடந்தா என்ன நடக்குது என்ன? இப்ப வர அவர் வந்து வெளியில வர்றதுக்கு பயப்படுறாரு. உசுருக்கு எனக்கு பாதுகாப்பு அது வேணுங்கிற ரீசனாக மாதிரி. இருக்காதுமா. அது வந்து ஒரு விளம்பரத்துக்காக பண்ண ஒரு ஆடையே கொண்டு விட்டு அவங்கெல்லாம் வெளியில் வந்துடக்கூடிய ஆட்கள். ம் அப்படி இருக்கும் ஒரு மானை கொண்டுட்டு வெளியில் வர முடியாதா? தன்னை பற்றி ஒரு செய்தி வந்துகிட்ட இல்ல வழக்குன்னு இல்லாம அந்த சமூக மக்கள் வந்து பழங்குடியின மக்கள் வந்து அவரை வந்து எந்த நேரமும் தாக்குறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு வளையமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்திலேயே அவர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட் தான் உங்களுக்கு சொல்லணும். சல்மான் கானை பற்றி எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். அவர் என்ன படத்தில் நடித்தாருன்னு கூட ஞாபகம் இல்லை. ரெண்டாவது இந்தி படங்கள்லாம் அவங்கெல்லாம் வரும்போது இந்தி படங்கள்லாம் தமிழ்நாட்டில் மரியாதை இழந்துருச்சு. இன்னும் சொல்லப்போனால் தென்னாட்டு படங்கள் தான் வடநாட்டில் பாப்புலராக ஓடிக்கிட்டு இருந்த காலம். அந்த மாதிரி டைமில் வந்தவங்க, செல்வாக்கு இழந்த காலத்தில் வந்தவங்க. ஆனால் அவங்கள பற்றியெல்லாம் அவ்வளோவா தெரியாது. ஷாருக்கான ஒரு அளவுக்கு தெரியும், அவ்வளோதான். மற்றபடி அவங்கெல்லாம் யார் என்ன, ஒரு திலீப் குமாரை பற்றியோ, ஒரு தேவானந்தை பற்றியோ, ஒரு ராஜ்கபூரை பற்றியோ, ஒரு ஷம்மி கபூரை பற்றியோ, இவங்களை பற்றியெல்லாம் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த காலத்து நடிகர்களை எல்லாம் ஒன்றுமே தெரியாது. அவங்க குரூப்பில் வந்து அமிதாப் பச்சன் பாப்புலராக இருந்தார், அவ்வளோதான். அவருடைய பாப்புலாரிட்டிக்கு ஆயிரக்கணக்கான காரணங்கள் இருக்குது. ஸோ அதை தவிர மற்றபடி சல்மான் கான் மான வேட்டையாடினார், கோழி பிரியாணி சாப்பிட்டார், இதெல்லாம் தெரியாது. எல்லாம் போயாச்சு, சினிமா போயிடுச்சு. சினிமா போனதில் அந்த தொழிலே முடிஞ்சு போச்சு. ஸ்டுடியோ இல்லை, தியேட்டர்ஸ் இல்லை. தியேட்டர் ஸ்டுடியோவும் இல்லைன்னும் போது அப்புறம் நீங்கள் அது பல ஸ்டுடியோக்கள்லாம் வந்து சீரியல் எடுக்கிற இடமா மாறி இருக்கு, அவ்வளோதான். இன்றைக்கி அந்த இடத்த, சினிமாவுடைய இடத்த சீரியல் பிடிச்சிருச்சு. சினிமாவுக்கு போகலாமான்னு வீட்டில் கூப்பிட்டோம்னா, இல்லை அந்த சீரியலில் முக்கியமான சீன் வருது, இன்றைக்கி வேணாம் இன்னொரு நாள் போகலாம் மாட்டேங்கிறாங்க. அந்த சினிமா பகுதியை பேப்பரில் படிக்கிறவங்கள குறைச்சல் ஆகிட்டாங்க. இப்போ தனுஷ் அவர்கள் வந்து த்ரிஷா அவர்களை மறு திருமணம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் போய்கிட்டு இருக்கு. அம்மா உலகத்தில் இந்த த்ரிஷாங்கிற பொண்ணை எத்தனை பேர் தான் கட்டிக்குவாங்க. விஜய் கூட சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அவரை விட்டு கட்டாங்களா என்னன்னே புரியலையா? யார் கேட்டாலும் விஜய், நான் கூட தான் த்ரிஷா மேலே ஆசைப்பட்டிருக்கேன். ஓகே சொன்னால் கல்யாணம் பண்ணிக்குவேன். காந்தராஜுக்கு விஜய் த்ரிஷா மீது காதல்னு போடுங்களேன். என்ன அந்த பொண்ணை விட்டா ஆளே கிடையாதா? ஆக என்ன அதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? கடைசியாக மக்களை கவர்ந்த ஒரு கதாநாயகியாக தமிழ் சினிமாவில் இருப்பவர் த்ரிஷான்னு தெரியுது. வேறு யாரை பற்றி செய்திகள் இல்லையே. யாரை கேட்டாலும் தனுஷும் அவர் தான் லவ் பண்ணுறாருங்கிறீங்க, இந்த ஆஜா ஷெரீஃபும் அவர் தான் லவ் பண்ணுறாருங்கிறீங்க. ஒன்றும் புரியலையே. அதாவது அவங்க தான் கடைசியாக இருந்த கதாநாயகின்னு அர்த்தம். அதுலேயே உங்களுக்கு இன்னொரு ஆதாரம் கிடைக்குதா? சினிமா போயிடுச்சு. த்ரிஷா தான் தமிழ் படக்குழுவினுடைய கடைசி கதாநாயகி. இப்போ விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படம் கடைசி படத்தை பார்த்தீங்களா நீங்கள்? கேள்விப்பட்டேன், வந்திருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அதை பற்றி செய்திகள் மகா மோசமாக வருது. நீங்களாம் ஒத்துக்குவீங்களான்னு தெரியாது. இல்லை நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நல்லா கொண்டாடுறாங்க. ஏதாவது விளம்பரம் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். விஜய் ஜனநாயக படத்துக்கு விளம்பரம் ஆரம்பிச்சிருங்க, பிரமாதமாக இருக்குது, இப்படி இருக்குது, ஏதாவது சொல்லுங்களேன். போட வைக்கிறது தானே உங்கள் வேலையை.
தனுஷ் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு பின்னாடி ரஜினிகாந்த், ஆர்எஸ்எஸ் இப்படி பல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே. ரஜினி வரணும்னு தான் அவரே வந்திருப்பார். இல்ல தன்னால முடியாது, இப்போ வந்து அவங்க முன்னாள் மருமகனை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அது நீங்க சொல்ல உங்க கற்பனையை நீங்க வளர விடலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ரஜினி வரணும்னு தான் அவர் அன்றைக்கி அவரே வந்துருக்கலாம். உங்களை தூக்கி விட்டு நான் மேலே வரணுமா? போய் எஸ்.ஏ. சந்திரசேகரன் இருக்கார், விஜயோட அப்பா. அவர் தான் கட்சி ஆரம்பித்தார். ஜெயலலிதா ஒரு மிரட்டினவுடனே கட்சியை மூடிட்டு ஓடிட்டார் விஜய், அன்றைக்கி ஓடினவர். இப்போ அமித்ஷா மிரட்டினவுடனே கட்சி ஆரம்பித்து அரசியலில் வந்து உட்காந்துருக்காரு. அவங்க அப்பாவுக்கு என்ன மரியாதை இருக்குது? அவர் தானே சீனியர் லீடர் கட்சியில். அவர் எங்கேயா பார்க்குறீங்களா? அது மாதிரி தான் ரஜினி வந்து தனுஷுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த எஸ்.ஏ. சந்திரசேகர் மாதிரி தனுஷ் பின்னாடி ரஜினிகாந்த் இருப்பார், அவ்வளோதான். இனிமேலாம் வரதெல்லாம் அப்ப தனுஷ் அவர்கள் வந்தா பின்னாடி பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இந்த குழுக்களோட தான் சேர்ந்து இருப்பாரு. யார் வேணாலும் இருக்கலாமா? யாரையோ பின்னணினால்தான் வருவாங்க அவங்கெல்லாம். இப்போ தனுஷுக்கெல்லாம் பணம்லாம் நிறையா இருக்குது, உட்காந்து சாப்பிட்லாம். தேவையில்லாமல் அரசியலுக்கு வர்றாருனாக்கா அவரை பயமுறுத்துறாங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி பல தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பல பிரபலமாக இருந்த நடிகர்களை அமித்ஷா அண்ட் கோ, ஆர்எஸ்எஸ் அண்ட் கோ அவங்கள வந்து அரசியலில் நுழைச்சி திராவிட இயக்கங்களை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணுறதுக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு தனுஷ் ஒருவேளை பயன்படுத்தி பார்க்கலாம். இன்னும் தனுஷ் வந்து இந்த ஆட்சி மாறி அடுத்த ஆட்சிக்கு வரும்போது தேர்தல் முறை எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அதனால் அது அன்றைக்கி ஓட்டு போடுறது உண்டா? இப்போவே என்ன ஆகுது, தேர்தலில் நீங்களும் நானும் ஓட்டு போட்டு யாரும் ஜெயிக்கிறது இல்லை. அமித்ஷா இவங்கெல்லாம் ஜெயிக்கணும்னு நினச்சி முடிவெடுத்து சொன்னார்னா தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அந்த ரிசல்ட்டை கொடுத்துட்றாரு. அப்படி தான் விஜய் வந்தார். என்ன தூக்கி விட்டீங்க? 234 இடங்கள்ல நின்னார், 108 இடங்களில் தான் ஜெயித்தார். 126 இடங்களில் அவரை தோக்கடிச்சிருக்காங்க. ஆக அவர் ஜெயிக்கலை, தோற்று தான் போனார். அப்போ மற்ற கட்சிகள் இந்த திமுகவோட கூட்டணியிலேருந்து ஜெயித்தவன்லாம், அதிமுகவிலேருந்து கூட்டணியிலேருந்து ஜெயித்தவன்லாம் இன்றைக்கி அவர்கிட்ட போய் உட்காந்து சேர்த்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவர் கட்சி ஆட்சி நடத்துது. தேவைக்காவுடைய ஆட்சி சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி சொல்ல முடியும்? இப்போ தொடர்ந்து விஜய் அவர்கள் வந்து இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு ஃபேமஸ் ஆனாங்களோ அவங்கள மாதிரியே தான் த்ரிஷா அவர்களும் ஃபேமஸ் ஆயிருக்காங்க. சொல்ல முடியாது, அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், ஜெயலலிதாவா இருக்கலாம். த்ரிஷா அவர்களா? ஏற்கனவே அவங்க வந்து அமித்ஷா அவருடைய கடைக்கன் பார்வை அவருக்கு மேலே பட்டுச்சுன்னா அவங்க வரணும்னு நினைச்சாங்கன்னா வந்துட்டு போறாங்க. இல்ல இதுக்கு முன்னாடியே த்ரிஷா அவர்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் சிஎம்ஆ கூட ஆக அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வேற பேசியிருந்தாங்க. முன்னாடி ஒரு இன்டர்வியூல பேசியிருந்தாங்க. நிறைவேறதான் என்னமோ நிறைவேற வாய்ப்பு உண்டா? 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசுறது எவ்வளவு ஞாபகம் வச்சு சொல்றீங்க பாத்தீங்களா? ஆமா, இப்போ விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுதானே அடுத்தடுத்து வந்துக்கிறது. அதான் சொல்றேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது மக்களுக்கு ஞாபகம் இல்லை, உங்க மாதிரி மீடியாவுக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா விளம்பரம் கொடுக்குறீங்க, விளம்பரம் கொடுத்து கூட பாக்குறீங்க. எல்லாரும் விஜய் ஆகிட முடியாதுமா. விஜய் மாட்டினாரு, வந்துட்டாரு உள்ள. ஜெயலலிதா மிரட்டின உடனே பயந்து ஓடின ஒரு ஆசாமி திரும்பி எப்படி அரசியலுக்கு வந்தார்? அந்த கேள்வி 1000 தடவை எல்லா சேனல்லையும் கேட்டேன். ஒரு சேனல்காரர் கூட பதில் சொல்லலையே. ஏன்னா உங்களுக்கு பயம், விஜயை தூக்கி உண்டுங்கிறதுல உங்களுக்கு இருக்கிற ஆர்வம், அவருடைய நெகட்டிவ் பாயிண்ட்லாம் வெளியில் சொல்லாமல் மூடி மறைக்க பார்க்குறீங்க, காப்பாற்ற பார்க்குறீங்க. ட்ரை பண்ணு. இப்போ த்ரிஷாவை தூக்கி விட பார்க்குறீங்க, பார்க்கலாம். உங்களுக்கு த்ரிஷா அவர்களை பிடிக்குமா? நடிகைங்கிற அளவில் பிடிக்கத்தான் செய்யும். இப்போ அவங்க அரசியலுக்கு வந்தால் நீங்கள் வரவேற்பீங்களா? இப்போ நான் விஜய் வரவேற்றுக்கிட்டா உட்காந்துருக்கும். சொல்லுங்க போதும். ஜனநாயக படம் ஓடலம்மா, அதுக்கு என்ன அர்த்தம்? விஜய் அவர்களை வந்து எல்லாரும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல, செல்வாக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி செல்வாக்கான தலைவர் சொல்லுவீங்க? தங்களின் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.